ஹாய் வியூவர்ஸ், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ வந்து நம்மளோட கிளாசிக் ரெசிபி சீரீஸோடு சேர்ந்த ஒரு சூப்பர்பான வீடியோ தான். இன்றைக்கான கிளாசிக் ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு போண்டா. சாஃப்டாக கிறிஸ்பாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு கடலை மாவு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சின்ன சின்ன டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல வந்து கட்டி இல்லாமல் பெசரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே கடைசியாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இப்போ கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் கடைசியாக சேர்த்துருக்கேன் தெரியுமா? சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் நிறைய போண்டா எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க, கடலை மாவு இன்னும் கொஞ்சம் வேணும் உங்களுக்கு தோணிச்சுன்னா மறுபடியும் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபைனலாக நீங்கள் கடலை மாவு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கு ஏற்ற அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பதத்துக்கு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிச்ச அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 பாயில்டு பொட்டேட்டோஸ் தோல் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொன்னிறமாக ஆன உடனே 1 கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே 2 பிஞ்ச் பெருங்காயம், இதையும் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்தா போதும். மாவுக்கு ஏற்கனவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து எல்லாம் பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனால் அதுவே நம்மளுக்கு போதும். நடுவில் 2 தடவை தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நம்மளோட மசாலா ரெடி. போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து போண்டா மசாலாவை உருட்டி கடலை மாவில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து போண்டா எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் நான் உருட்டி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 3 உருளைக்கிழங்குக்கு வந்து 13 போண்டா வந்தது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு மிக்ஸு, அதுக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆகிடும். எல்லா உருளைக்கிழங்கையும் அட் அ டைம் மாவில் போட்டுற வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா மாவு வந்து அதில் சரியாக ஒட்டாமல் போயிடும், அதுக்காக தான்.
இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவில் போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகணும். செக் பண்ணிவிட்டு நம்ம மாவில் முக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒரு போண்டாவாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. ஏன்னா எண்ணெய் மேலே தெறிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 7 to 8 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பப்போ வந்து போண்டாவை திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு அப்படியே கருகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக சாஃப்டாக நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிருக்குன்னு. அப்படியே நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு வந்து எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. அப்படி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி. அதை நீங்கள் பண்ணி இதோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போண்டா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கிளாசிக் வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம். சப்போஸ் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.